எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். 100 டேஸ் இந்த ஃபார்ம் வ்ளாக் சீரீஸில் இன்றைக்கி நாள் 70. போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் செங்கல் எல்லாம் காலி ஆகிடுச்சின்ட்டு. அதனால் செங்கல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க டிராக்டரில் கொண்டு வந்து நம்மளோட சைட்டுக்கு இறக்கிட்டு போகிறாங்க. லாஸ்ட் டைம் கெஸ்ட் ஹவுஸை சுற்றி 3 இடத்துல கல் இறக்குனாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த வாட்டி ஒரே இடத்துல இறக்கிடுங்க. ஏன்னா மற்ற 2 சைடு செவுறு வச்சாச்சு. இன்னும் ஒரு சைடு இருக்குது. ஒரு சைடு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதனால் ஒரே இடத்துல இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதுக்கப்புறமா அதை எடுத்து தேவையான இடத்துக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் அவங்க ஒரே இடத்துல சீக்கிரமாக இறக்கி முடிச்சிட்டாங்க. பழைய பேட்சில் ஒரு 40 கல் மிச்சமாக இருந்துச்சு. அதை எடுத்து ஓரமாக போட்டுட்டு புது கல்லை அந்த இடத்துல இறக்கிட்டாங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி கல் இறக்கும்போது பக்கத்துலேருந்து பார்த்து எத்தனை கல் இறக்குறாங்கன்னு எண்ணிக்குவேன். எண்ணி முடிச்சுட்டு எத்தனை கல் இறக்கிருக்காங்களோ அதுக்கான பைசா கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். இந்த முறை 1000 கல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 4 பேர் வந்திருந்தாங்க. அவங்க ஒரு சைடும் 500 கல் அடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பக்கத்தில் இருந்து பார்த்து எண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க தண்ணி கேட்டால் தண்ணி மொண்டு கொடுத்துட்டு அந்த வேலை மட்டும் நம்ம பார்த்தா போதும். கல் இறக்கி முடித்ததுக்கப்புறமா ரொம்ப டயர்டாயிட்டாங்க. அதனால் கொஞ்சம் குடிக்க தண்ணி கேட்டாங்க. அதுக்காக நான் மோட்டர் ஆன் பண்ணேன். சரி, மோட்டர் ஆன் பண்ணோடனையும் அவங்க அதுலேயே கை கால் எல்லாமே கழுவிட்டு உடம்பு பாடியை கூல் டவுன் பண்ணிக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு அவங்க டிராக்டரை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. அங்கே எல்லா பொருளும் போட்டு வச்சுருந்ததுனால திருப்பதிக்கு இடம் இல்லாமல் இருந்ததுனாலையும் அப்படியே ரிவர்ஸ்லேயே போக வேண்டியதாக போச்சு. பாவம். அவங்க கிளம்புனதுக்கு அப்புறமா நம்மளோட ஃபார்ம் கெஸ்ட் ஹவுஸுக்கு நம்ம கடப்பாக்கல் போட்டு ஒரு சேர் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்காக கடப்பாக்கல் வாங்கிட்டு அதையும் இறக்கி வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொண்டு இறக்கியாச்சு. இதுக்கப்புறமா வேலை செய்கிறவங்க வந்தாங்கன்னா ஈஸியாக வேலை செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரியான கடப்பாக்கல் ஸ்லாப் ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். டக்குன்னு எதுலையாவது பட்டுச்சுன்னா அப்படியே உடஞ்சிரும். ஒரு கண்ணாடி மாதிரினே கூட சொல்லலாம். அதனால் இது கொஞ்சம் பத்திரமாக ஹேண்டில் பண்ணி பொறுமையாக இறக்கி வைக்கணும். ஒன்ஸ் இதில் 3 பக்கம் செங்கல் வச்சு சிமெண்ட் வச்சு நம்ம பூசிட்டோன்னா அதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் அதில் ரொம்ப ஃபோர்ஸோ இல்லை ஒரு சிங்கிள் பாயிண்டில் ஏதாவது ரொம்ப ப்ரெஷரோ அந்த மாதிரி கொடுத்தோன்னா கட்டாயமாக உடைய தான் செய்யும்.
இன்றைக்கி தேஜஸ் புதுசாக ஏதோ ஒரு ரெசிபி பார்த்துட்டு நான் ஒரு பிஸ்கெட் பண்ண போகிறேன், அது லெமன்லேருந்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், சரி ஓகே பண்ணுறா அப்படின்னு சொல்லி அவனோட இஷ்டத்துக்கு விட்டாச்சு. இது வந்து அவன் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு புதுசாக பண்ணுறான், எப்படி இருக்கும்னு தெரியல. இது அது இல்லாமல் லெமன்லேருந்து வேறு பண்ணுறான், கட்டாயமாக அந்த கசப்பு கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் நாங்கள் அவனை டிஸ்கரேஜ் பண்ண விரும்பலை, ஏன்னா எல்லா விஷயத்தையும் அவன் கற்றுக்குறான். எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில விஷயங்களில் தப்பாக பண்ணாதான் ஓகே இது இப்படி பண்ணணும் அதை அப்படி பண்ணணும்னு அவனுக்கு தெரிஞ்சிக்க முடியும். எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுறதானே எது தப்பு எது சரின்ற அவனுக்கு வேறுபாடு கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு சில நேரங்களில் வழுக்கி விழுந்தால் தான் எந்திரிச்சு நிற்கிறதுக்கு வசதியாக இருக்குன்றதுனால நாங்கள் பெருசாக வந்து அவனை கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது. இப்போ ஒரு விஷயம் பண்ணுறான், அதோட அவுட்கம் ரொம்ப ரொம்ப டிராஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கலாம். ஆனால் இதனால் வந்து பெருசாக அவனை இழக்க போகிறது ஒன்றும் கிடையாது. அதனால் வந்து சரி கற்றுக்கிட்டோன்னு விட்டாச்சு. Lemon juice. Nice. குழந்தைங்களை வளர்க்கும்போது சின்ன வயசுலேருந்தே அவங்க நிறைய தப்பு செய்ய விடணும். அந்த தப்புலேருந்து கரெக்டான விஷயத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் செஞ்ச தப்பே செய்யாமல் நம்ம பார்த்துக்கணும். அதுதான் பெற்றவங்களாம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை. இப்போ தப்பே செய்யக்கூடாது, அவன் வந்து ஃபெயிலியராகவே ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம என்றைக்குமே நினைக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு அவன் கற்றுக்கிறத விட அதை வந்து ஃபெயிலியர் ஆகி அதிலேருந்து கற்றுக்கிற விஷயங்கள் தான் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம குழந்தை வந்து ஏதோ ஒரு விஷயத்தை தப்பாக பண்ணிடக்கூடாதுன்னு பக்கத்துலேயே நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அப்படி நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா குழந்தை எப்படி வளருவானா, யாராவது ஒருத்தர் வந்து இது கரெக்டாக தப்பான்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் நமக்கு தெரியாது அப்படின்னே குழந்தை வளர்ந்துருவான். அதே ஒரு விஷயத்த பொறுப்பு அவங்ககிட்ட கொடுத்துட்டு இதோட அவுட்கம் கரெக்டாக இருந்தாலும் சரி தப்பாக இருந்தாலும் சரி அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீ எடுத்துக்க போகிற அப்படின்னு சொல்லி வளர்த்தோம்னா குழந்தைங்க வந்து ரொம்ப ஈஸியாகவே கற்றுக்குவாங்க. நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து பார்க்குறதுக்கு ஈஸியாக புரியும் அவங்களுக்கு. இன்றைக்கி தேஜஸ் எலுமிச்சம்பழம் பிஸ்கட் செஞ்சிட்ருக்கிறான். அது எப்படி வரப்போகுதுன்னு எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. No, not yet. What I told you, Oscar? Looks nice. I mean, I put little more icing sugar. That looks nice. Nice. It will be little hot. It's bitter, so I'm not sure if you like it. It might be little hot. Be careful, guys. Okay. I cannot guarantee you will like it. Small bite, yes. Nice. Oscar, I also tasted it should be bitter, not nice. They just made it and he doesn't want to. Papa's face looks like amazing. I want more. It's hard. That's what I was just joking.
Too sweet, too bitter. What was it? Do you think dogs would like to have this? I don't know. Mama, But good try at least. yeah. தேஜஸோட பிஸ்கட்ஸ் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இல்லை. அதில் அந்த ஒரு சிறுங்கசப்பு இருந்துச்சு. எலுமிச்சம்பழம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தா அந்த கசப்பும் தவிர்த்துருக்கலாம். பட் சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால அது மேட்ச் ஆகிடுச்சு, ஒன்றும் பெருசாக இல்லை. அடுத்த முறை கரெக்ட் பண்ணிக்குவோம். ரோஹிணி உடனே எனக்கு ஸ்வீட்டாக ஏதாச்சும் வேணும்னு சொல்லிவிட்டு நான் மாம்பழத்துலேருந்து ஜெல்லி பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஜெல்லிலாம் பண்ணுறதுக்கு கார்ன் ஸ்டார்ச் இல்லைம்மா, வேறு ஏதாச்சும் இப்போ ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு கேட்டோம். சரி ஓகேப்பா, அதில் வந்து ஒரு ரோல் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க, நான் அதை ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, என்ன பண்ணுமோ பண்ணுங்க அப்படின்னு மாம்பழத்தை கட் பண்ணி அது கூட கொஞ்சம் சர்க்கரை போட்டு நல்லா அரைச்சி அதை வந்து கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா அதை ஒரு பிளேட்டில் காய வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக ரோல் பண்ணி அது எப்போனாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போனாலும் சாப்பிட்லாம். ஸ்வீட்டாக மேங்கோ சீசன் நிறைய இருக்கும்போது நிறைய பண்ணி வச்சுக்கலாம், சீசன் இல்லாதப்போ பொறுமையாக எடுத்து சாப்பிட்லாம். Yeah, Papa went for greasing the plate, and what are you doing? I caught you red-handed. நல்லா பிளேட்டில் ஊற்றிட்டு வத்தல் மாதிரி ஃப்ளாட் ஆக்கிட்டு அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வெயிலில் வச்சு காய வச்சுக்க போகிறோம். மாம்பழத்துலேருந்து வந்த கொட்டைகளை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கவரில் போட்டு அப்படியே நட்டு வச்சுருவோம். அது முளைச்சி வந்ததுக்கப்புறம் மழை காலத்தில் எடுத்து நம்மளோட கழனியில் சுற்றி நட்டு வச்சிட்டோன்னா வருஷம் இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக மாஞ்செடிகளை நட்டுகிட்டே வந்தோன்னா நம்மளோட ஃபார்ம் ஃபுல்லாக நிறைய மாமரங்கள் உருவாகிடும். இன்றைக்கி ரோஹிணி செஞ்ச ஸ்வீட்டு 2-3 நாள் வெயிலில் நல்லா காஞ்சிதுன்னா அதுக்கப்புறம் அதை அழகாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியோ இல்லை ரோல் மாதிரி சுற்றியோ ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுட்டு நமக்கு எப்போல்லாம் ஸ்வீட் சாப்பிட்ணுன்ற ஆசை இருக்கோ அப்போ ஒரு பீஸ் எடுத்து நம்ம சாப்பிட்டோன்னா அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரே டைமில் வீடியோஸ் போடாமல் மாறி டைமில் போடுறாங்க வீடியோஸ் அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. என்ன ரீசன்னா வீடியோஸ்லாம் எடுத்து அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறமா அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும், ஒரு ஆப்லேருந்து அதை தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம எடுக்கிறது ஒரு 100 சின்ன சின்ன வீடியோஸாக இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் ஒன்றா ஒட்டி ஒரு பெரிய வீடியோவாக ஒரு 10 நிமிஷம் வீடியோவாக அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுக்கே வந்து ஒரு 3 மணி நேரம் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் நம்ம யூடியூப்பில் போட்டு அப்லோட் பண்ணணும். யூடியூப்பில் இன்டர்நெட்டை பொறுத்து 1 மணி நேரத்துலேருந்து
சில டைமில் 12 மணி நேரம் கூட ஆகுது அப்லோட் ஆகிறதுக்கு. அந்த நெட்வொர்க் எப்படி இருக்கோ அதை பொறுத்து. அதனால் எல்லோரும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. கூடிய சீக்கிரம் இது எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்து சரி பண்ண ட்ரை பண்ணுறோம். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.